இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல வந்து மங்கூஸ்னா என்ன? மங்கூஸ் வந்து எதோட பேக்கேஜ்? மாங்கோடிபியோட பேக்கேஜ் சொல்லி பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து சிஆர்ஏ ஆர் ஒயிட்ட பத்தி பார்க்க போறோம். அ அத வச்சு சிஆர்ஏ யூஸ் பண்ணியும், ஒயிட்ட யூஸ் பண்ணியும் ரியாக்ட் எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அதுக்காக நான் சிஆர்ஏ ஆர் ஒயிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெர்மினல் போய்க்கலாம். டெர்மினல்ல சிடி ஸ்பேஸ் சிஆர்ஏ ஆர் ஒயிட்னு சொல்லி கொடுக்குறோம். சிஆர்ஏ ஆர் ஓகே ஆர் ஒயிட் வெயிட்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஓகே சிட்டி லொகேஷன் cannot be found. ஓகே எரர் வருது. என்னன்னு சொன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து ஃபோல்டரோட நேம் வந்து கொடுக்கக்கூடாது வருது. அதுக்காக ரீநேம் பண்ணிக்கலாம். சிஆர்ஏ அண்டர் ஸ்கோர் வச்சுக்கலாம். அண்டர் ஸ்கோர் ஒயிட். ஓகே இப்போ சிடி ஸ்பேஸ் சிஆர்ஏ அண்டர் ஸ்கோர் ஆர் ரிட்டர்ன் அண்டர் ஸ்கோர் வெயிட்னு வச்சுக்கலாம். ஓகே இப்போ அந்த பாத் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஆர்ஏ மெத்தட் வச்சு பார்க்கலாம். சிஆர்ஏங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிரியேட் ரியாக்ட் டாப்ங்கிறதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் சிஆர்ஏ. ஓகே கிரியேட், அதுக்கு முன்னே என்பிஎக்ஸ் கொடுக்கணும். என்பிஎக்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, என்பிஎக்ஸ்ங்கிறது ஒரு நோட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, நோட் பேக்கேஜோட எக்ஸிக்யூட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிக்யூட் பண்ணி தான் வந்து ரியாக்டில் வந்து ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணும். அதுக்காக இந்த என்பிஎக்ஸ் வந்து கால் பண்ணிக்கிறோம். கிரியேட் ஹைஃபன் ரியாக்ட் ஹைஃபன் ஆப். இது என்னன்னு சொன்னா இது ஒரு சிண்டெக்ஸ் தான். இந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு சிண்டெக்ஸ். இந்த சிண்டெக்ஸ் போட்டால் தான் ஒர்க் ஆகும். நான் ரியாக்ட் சிஆர்ஏன்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து மாறும். ஓகே வெயிட் பண்ணுங்க, கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே இப்போ கிரியேட் ஆகி கிரியேட்டேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி நமக்கு வந்து டெர்மினலில் பார்க்க முடியும். அந்த அந்த ஒரு லைனை பார்த்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே ஹேப்பி ஹேக்கிங் வந்துச்சுங்களா, இதோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதுதான் இந்த சிஆர்ஏ மெத்தடில் நம்ம வந்து ரியாக்டை செட் பண்ணுறது இவ்வளோதான். இதில் என்னென்ன செட் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தா கிட்டிக்னோர் வந்திருக்கு, நோட் மாடியூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்திருக்கு. நோட் மாடியூல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் டிஃபால்ட்டாக உள்ள பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து பப்ளிக் ஃபோல்டரில் வெவி ஐக்கான் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வெவி ஐக்கான் எதுக்குன்னு சொன்னால் இது வந்து ரியாக்டோட ஒரு ஐக்கான். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML. இந்த இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்மளோட நம்ம ஹோல் ப்ராஜெக்டோட ஃபேஸ் ஃபோல்டர்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் வந்து எல்லா எல்லா ஃபைலுமே எல்லா காம்பனண்ட்டுக்குமே ஃபெச் பண்ண போகிறோம். இங்கே இதில் இந்த ரூட்டுங்கிற ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடியை வச்சு தான் எல்லாமே டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த ரியாக்ட் ஆப்புங்கிறது நம்ம நம்ம ப்ரௌசரில் பார்த்தா டாப்பில் அந்த நம்மளோட வெப்சைட்டோட நேம் வரும் இல்லையா, அந்த நேமை வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து நேம் மாற்றணும்னு சொன்னால் நமக்கு என்ன நேம் தேவையோ அதை மாற்றிக்கலாம். லோகோ டாட் பிஎன்ஜி, லோகோ டாட், இந்த லோகோ ஃபுல்லாக அந்த வெப்சைட்டுக்கு வர லோகோ தான். இது ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அரேன்னு சொல்லக்கூடாது, ஜேசான் ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வருது, அது நம்ம டச் பண்ணணும்னா விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் டாட் ஜேசான்,
பேக்கேஜில் வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன வெர்சனில் இருக்கோ, என்ன நம்ம ஃபைலோட நேம் என்ன, அப்புறம் ப்ரைவேட் ட்ரூ கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை விடுங்க. டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டில் நம்மளோட பேக்கேஜ் எல்லாமே, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜ் எல்லாமே இதில் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியாக்ட் டாமு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட், வெப் விட்ஜெட்ஸ்லாம் ரியாக்ட் பண்ண இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் மேலும் மேலும் ஆட் பண்ண இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கெலாம் பேக்கேஜ் ஆட் பண்ண இன்ஸ்டால் பண்ண இதில் வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் பேக்கேஜ் லாகில் இதுவும் நோட் மாடியூலும் ஒன்று தான், சேம் தான். அதோட பேக்கேஜ் டிஃபால்ட்டாக என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஃபைல் போய்க்கலாம். சோர்ஸ் ஃபைலில் இது மெயின் ஃபோல்டர் என்ன சொன்னீங்க, மெயின் ஃபைலில் என்ன சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான். இந்த பப்ளிக்ல இருக்கிற இண்டெக்ஸ் டாட் HTML-க்கு அப்புறம் மெயின் ஃபைல்னு சொன்னால் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ், இந்த ஃபைலை வச்சு தான் நம்மளோட நம்மளோட ஃபேஸ் ஃபைல்னு கூட சொல்லலாம் நம்ம ப்ராஜெக்டோட. ஓகே, இது ரிப்போர்ட் ஸ்விட்சல் இதெல்லாம் தேவையில்லை நம்ம ரன் பண்ணுறதுக்கு. அது லாஸ்ட்டாக தான் தேவை. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் தேவைப்படும். ஆப் டாட் சிஎஸ்எஸில் நம்ம வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆப் டாட் ஜேஎஸில் தான் நம்மளோட நேவ் பார், ஹோமு, ஹெட்டர் எல்லாமே இதில் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். npm சொன்னால் என்னன்னு சொன்னால் npxங்கிறது நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்னு அர்த்தம். npmங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து அப்படியே என்ட்ரு பண்ணோம்னு சொன்னால் ஓகே சரி, நம்ம வந்து சிஆர்ஏஆர் வைட்டில் அந்த மெயின் ஃபோல்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இந்த சிஆர்ஏ ஃபோல்டருக்கு போனால் தான் ரன் ஆகும். அதுக்காக சிடி ஃபேஸ் சிஆர்ஏன்னு சொல்லி டேரக்ட் பண்ணுறோம். பொருளை போயாச்சு. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகும். ஓகே, இப்போ டேரெக்டாக ப்ரௌசருக்கு போயிடும். அது நம்ம வந்து வைட்டில் வந்து அந்த மாதிரி போகாது. லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆகி முடிச்சுது. இப்போ ப்ரௌசரில் நம்ம வந்து அந்த கோட் ரன் ஆகிறத பார்க்குறோம். நம்மளோட ஃபேஸ் கோடு, அதாவது கிரியேட் ரியாக்ட் ஆப் சிஆர்ஏ மெத்தேடில் கிரியேட் பண்ண ரியாக்ட் ஆப்போட என்ட்ரி ஃபேஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து மாடிஃபை பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹெட்டர் ஃபீல்ட் இருக்குது, இமேஜ் டேக்கில் லோகோ கொடுத்துருக்கோம் இல்லையா, லோகோ வந்து இந்த லோகோ தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கர் டேக்கில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ரியாக்டோட ஒரிஜினல் பேஜ்னு கூட சொல்லலாம். ஒரிஜினல் வெப்பு, இந்த வெப்புக்கு வந்து போகும். கீழே ஒரு லிங்க்கை பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த ஆங்கர் டேக் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு H1 போட்டுக்கலாம். H1ல் பார்க்கலாம். இதில் வந்து சிஆர்ஏ மெத்தட் மட்டும் போட்டுருக்கேன். சிஆர்ஏ ப்ராஜெக்ட் செட். ஓகே, சிஆர்ஏ ப்ராஜெக்ட் செட்டப்னு போட்டுக்கலாம். இப்போது வந்துச்சுங்களா, சிஆர்ஏ ப்ராஜெக்ட் செட்டப் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இந்த தான் நம்ம H1ல் கொடுத்தோம், அதே அங்கே வந்திருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வைட் மெத்தட் பார்க்கலாம். வைட் மெத்தடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிஆர்ஏ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே வைட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். 80. ஓகே, வெயிட். இப்போது இந்த ரன் ஆகிற ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் போகணும். சிடி ஸ்பேஸு டாட்னு சொல்லி கொடுத்தா நம்மளோட மெயின் ஃபோல்டருக்கு போயிடும். மெயின் ஃபோல்டருக்கு வந்தாச்சா, மறுபடியும் நம்ம இப்போ வைட் ஃபோல்டருக்கு போகணும். அதுக்கு சிடி ஸ்பேஸு வைட்னு சொல்லி கொடுத்தா போதும். இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வைட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்பிஎம் நம்ம வந்து சிஆர்ஏ மெத்தடில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்பிஎக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, எக்ஸிக்யூட் கொடுத்தோம். இதில் வந்து வைட்டில் வந்து என்பிஎம் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் கிரியேட்னு சொல்லி கொடுக்குறோம்.
கிரியேட் எதுக்குன்னு சொன்னால் இப்போ ஒயிட் ஒயிட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோம். கிரியேட் ஸ்பேஸு ஒயிட் அட் லேட்டஸ்ட் சொல்லி கொடுக்கணும். லேட்டஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அடுத்து நம்ம ப்ராஜெக்டோட நேம் அதில் கிரியேட் ஹைஃபன் ரியாக்ட் ஹைஃபன் ஆப்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஃபைலோட நேம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் கொடுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து நேம் வேணும்னு சொன்னால் மை ஆப்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் இதே ஃபோல்டர்லேயே எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் விட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து ஒயிட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே டு ப்ராசஸ் இந்த வெர்ஷனில் கிரியேட் பண்ணவான்னு சொல்லி கேட்குது. எஸ்ஸான்னு கேட்குது. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா போதும், ஓகே கிரியேட் ஆயிரும். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஒயிட் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கு. கிரியேட் பண்ணவான்னு கேட்குது, ஓகே. இப்போ வெண்ணிலாவில் பண்ணவா, வெண்ணிலா ஜேஎஸ் தெரியுங்க, வெண்ணிலா பண்ணவா, வியூவில் பண்ணவா, ரியாக்டில் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி ரியாக்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஆரோ டவுன் ஆரோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே இறக்கி ரியாக்டில் வச்சு என்ட்ரு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு டைப் ஸ்கிரிப்டில் பண்ணுவா, டைப் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ரியாக்ட் கம்பைலர் பண்ணுவான்னு இருக்கும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ்ஸு ரியாக்ட் கம்பைலரில் பண்ணிக்கலாம். யூஸ் ரோல் டவுன் வெயிட், ஓகே எஸ்ஏ கொடுத்துக்கலாம். feature default weight which is provided by roll down, ஓகே. இன்ஸ்டால் வித் npm and start now, ஓகே எஸ் கொடுத்துருலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவுமே இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் மாறும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஆர்டிஏ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000 ரன் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் ஒயிட் ப்ராஜெக்ட் பார்த்தா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 5173ங்கிற ஒரு போர்ட் நம்பரில் தான் ரன் ஆகுது. சிஆர்டிஏ வந்து 3000 போர்ட் நம்பரில் ரன் ஆகும். இந்த ஒயிட் வந்து 5173ங்கிற போர்ட் நம்பரில் ரன் ஆகுது. ஓகே, இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம ஒயிட் ப்ராஜெக்டில் என்னென்ன கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நோட் மாடியூல் சேம் தான் வந்திருக்கும். ஆனால் அதில் நம்ம சிஆர்ஏ மெத்தடில் பண்ணது நோட் மாடியூல்ஸில் இருக்கிற அதாவது டிஃபால்ட் பேக்கேஜஸ் எல்லாமே வந்திருக்கும். எல்லாமே இன்ஸ்டால் ஆகி இந்த நோட் மாடியூல்ஸில் பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மலான ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பேக்கேஜ் தேவையோ அந்த பேக்கேஜஸ் மட்டும்தான் இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். அடுத்து பப்ளிக் ஃபோல்டரில் சேம் தான். பப்ளிக் ஃபோல்டர் இந்த ஒயிட் டாட் எஸ்விஜிங்கிற இவங்களோட அந்த லோகோ மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அங்கே பப்ளிக் ஃபோல்டரில் பார்த்தா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைல் தான் மெயின் ஃபைலாகவும் இருந்தது. அது நெக்ஸ்ட் பார்த்தா ஒயிட் டாட் கான்ஃபிக்னு சொல்லிட்டு இந்த ஒயிட்டோட ஒரு பேஜ் வந்து பார்க்க முடியுது. இந்த பேஜில் தான் இவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகணுன்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ரீட்மி ஃபைல் பேக்கேஜ் டாட் சேஸான்லாம் சேம் தான். ஓகே, ஓவர் வியூ டிபெண்டன்சி இதுவும் சேமஸ் சிஆர்ஏ மாதிரி தான். டிபெண்டன்சியில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜ் எல்லாம் இதில் இன்ஸ்டால் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எதுவும் இன்ஸ்டால் ஆகலை. நமக்கு இப்போ என்ன வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வேணுன்றது ஃபுல்லாக மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஆர்இயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேக்கேஜ் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்கும். நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இண்டெக்ஸ் டாட் HTML சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைல் பார்க்க முடியுது. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஆர்இ மெத்தடில் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி அங்கே ஃபோல்டருக்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து வெளியிலேயே இருக்குது, அதாவது எந்த ஃபோல்டருக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலேயே இருக்குது. அது இல்லாமல் இது வந்து சிம்பிளாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, ஒயிட் ப்ராஜெக்ட்டு அந்த HTML போய் பார்க்கலாம். சிஆர்ஏ HTMLக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க. நிறையா வேர்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரூட்டுங்கிற ஒரு ஐடி இருக்குது. அடுத்து ரியாக்ட் டாப் இருக்குது. லோகோலாம் லிங்க் பண்ணது இதெல்லாம் தெரியுது. மெட்டா நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தான் லோகோ லிங்க் பண்ணியிருக்காங்க. இங்கே மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த இந்த ஜேசனை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் நார்மல் ஒரு பாய்லர் டெம்ப்ளேட் மட்டும் HTML ஓடது.
லிங்க் பண்ணியிருக்காங்க, ஐகான் லிங்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இமேஜ் அந்த எஸ்விஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள எஸ்விஜியை அந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த ஃபைலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இவங்களோட ஒயிட் பேஜுக்கு போகும், ஒயிட்டோட மெயின் பேஜுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே வி போட்டு இது நார்மலானது தான். அது ப்ராஜெக்ட் டைட்டில் வந்திருக்கு. ஐடி ரூட்டும் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இது வந்து மாடியூல் எஸ்ஆர்சி வந்து மெயின் ஃபோல்டர், மெயின் அதில் வந்து ஆப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் பார்த்தோமா, ஒரு ஃபைல் பார்த்து ஒரு காம்பனன்ட் பார்த்துருப்போம். இந்த ஆப்னு சொல்லி ஒரு சோர்ஸில் இருக்க ஆப்னு சொல்லிட்டு இந்த காம்பனன்ட் பார்த்தோம் இல்லையா, நம்ம சிஆர்ஏ ப்ராஜெக்ட் சொல்லி கால் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் தான் இங்கே வந்து மெயின் சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயின் இருக்கா, இந்த மெயின் ஃபோல்டர் தான் அதுக்கு பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே சரி, மெயின் வந்து நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான். இதில் சிஆர்ஏல சோர்ஸில் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலுக்கு பதிலாக இங்கே வந்து மெயின் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். மெயின் டாட் ஜேஎஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற சிஆர்இ மெத்தடில் டிஃபால்ட்டாக ஆப் டாட் சிஎஸ்எஸ், டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ரிப்போர்ட் டெல்ஸ் இதெல்லாம் இருக்கா, செட்டப் டெஸ்ட்டு, இதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வேணும்னு சொன்னால் அப்பப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வெயிட் வந்து அந்த மெத்தடை பூரா, அந்த ஃபைலை பூரா இக்னோர் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் சிஎஸ்எஸ் சாரி இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல தேவையான ஸ்டைல் மட்டும் இருக்குது, நம்ம வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஆப் டாட் ஜேஎஸ்எஸ், ஆப் டாட் ஜிஎஸ்எஸ். ஓகே இப்போது ஆப் டாட் ஜேஎஸ்எஸ் போகலாம். இதில் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்டை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ஃபைல் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு இந்த இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த இதில் கர்சரை வச்சு கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இல்லை இது மேலே கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே டபுள் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகலை, கர்சரை வச்சா ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் பட்டன் அமைக்கியும் இது மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா ரன் ஆகுது. இல்லை கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டன் பார்க்க முடியுது, கிளிக் பண்ணால் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் கோட் போகலாம். கோடில் யூஸ் ஸ்டேட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ் ஸ்டேட்டில் கவுண்ட் செட் கவுண்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக. இது மூலியமாக தான் நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இந்த ஒயிட்டுக்கும் சிஆர்ஏக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னால், ஒயிட் வந்து மாடர்னாக இருக்கும், அப்புறம் லைட் வெயிட்டாக இருக்கும். சிஆர்ஏ வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக நிறைய பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். பட் ரீயூசபிள் காமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதில். அவ்வளோதான், வேற ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அந்த மெயின் டிஃப்ரென்ஸ் சொன்னால் பேக்கேஜ் இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால, சிஆர்ஏல வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேக்கேஜ் இருக்கிறதுனால எம்பி சைஸ் வந்து ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டிஃபால்ட் பேக்கேஜ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பனண்ட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம்.